ஸோ இப்போ அடிக்கடி எனக்கு வந்து தண்ணி தாகம் எடுக்குது, நான் என்ன குடிக்கலாம்? ஆமா கண்டிப்பா. புதினா லீவ்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணியை குடிச்சிக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி மூலிகைகள் எல்லாமே ஊற வச்ச தண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ நம்ம முன்னோர்கள் சொன்னது இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி வரணும்னா பானகம் சொல்லுவாங்க. ஆமாம், அது நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம வெல்லம் கரைச்சி சுக்கு பொடி ஏலக்காய் பொடி சேர்த்து தான் சாப்பிடுவோம். ஈஸியாக டைஜஷன் ஆகும். ஸோ அயன் சப்ளிமெண்ட் அதில் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆக போகுது, வெயிட் லாஸ் ஆக போகுது. ஸோ அந்த விரதம் இருக்கிறதுக்கான முழு பலன் என்னன்னா இதுதான். இந்த ஃபாஸ்டிங் அப்படின்னா அந்த உண்ணா நோன்பு அப்படின்னு சொல்றது. ஸோ எல்லா மதத்தினருமே இது வந்து ஒரு காலகட்டத்தில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. ஆமாம், சொன்னாலாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க. இந்த வழிமுறையை நீங்கள் இத்தனை நாள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு சார்ந்ததுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக. இப்போ முஸ்லீம்ஸ்னு எடுத்துக்கிட்டால் அவங்க வந்து நோன்பு டைம் அப்போ எடுப்பாங்க. கிறிஸ்டின்ஸ் வந்து ஈஸ்டர்ஸு கிறிஸ்மஸ் டயத்தில் நோன்பு இருப்பாங்க சாப்பிடாம. நம்ம வந்து புரட்டாசி மாதம் அது மாதிரி காலங்களில் இருப்போம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது பாடியில் இருக்க டாக்ஸின்ஸ் வந்து நமக்கு ரிமூவ் ஆகுது. அதுக்கான நோக்கமே இதுதான். அப்போ விரத காலத்தில் நம்ம எடுக்கக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதையும் நம்ம சேர்த்து எடுக்கும்போது ஒரு எப்படி சொல்கிறது, டபுள் நமக்கு பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மூலிகைகள்னால் ஃபஸ்ட்டு துளசி. துளசி வந்து ரொம்ப முக்கியமானது. கிராம்பு எடுக்கணும், ஏலக்காய் சேர்த்து எடுக்கணும், மஞ்சள் சேர்த்து எடுக்கணும். இது எல்லாமே உணவில் சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்டே வரும்போது ஈஸியாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிது.